இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வட்டம் வரைய போகிறோம். இது எதுக்காக வட்டம் வரைகிறேன் கலைராஜா தெரியுதா? பையின் மதிப்பை நம்ம செக் பண்ண போகிறோம். எந்த வட்டம் போட்டாலும் அந்த வட்டத்தினுடைய சுற்றளவுக்கும் அந்த விட்டத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு கணிதவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இப்போ நம்ம சரி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஒரு வட்டம் வரைகிறேன், அந்த வட்டத்தினுடைய சுற்றளவை நம்ம அளக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வட்டத்தினுடைய விட்டத்தையும் அளந்துட்டு அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு பை விட்டம் போட்டு பார்த்தா பையின் மதிப்பு நமக்கு கிடச்சிரும். பையின் மதிப்பு என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? ஆமாம், 22/7ன்ற பின்ன வடிவத்தில் இருக்கும். அப்படி இல்லாட்டி தசம எண் வடிவத்தில் 3.14 அப்படின்னு இருக்கும். அதை இப்போ செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். வட்டம் வரைஞ்சி முடிச்சிட்டானா? முடி ரைட். சரி, வட்டம் வரைஞ்சி முடிச்சிட்டேன். ரைட்டு. இப்போ நடுவில் ஒரு விட்டம், அதில் இப்போ ஒரு விட்டம் இப்போ போடுறேன்னா ஒரு ஆள் வா, எனக்குள்ளே ஒரு ஆள் வந்து இந்த கயிறை பிடிச்சிக்கோ, நடுவில் அப்படியே கோரை அதை இது பண்ணி விடு, நேராக அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டாக போடுறா, இழுத்து போடுறா. ரேஸாக போடுப்பா. விட்டத்தை நேராக போட்டு வச்சுக்கிட்டு வட்ட மையத்தின் வழியாக செல்கிற கோடு தானே விட்டம். அதுக்கடுத்து அங்கிட்டு வா. ரைட். வட்ட மையத்தின் வழியாக செல்லும் கோடு விட்டம். இதை எப்படி சொல்லுவோம்? வட்டத்தில் பாதி விட்டத்தில் பாதி ஆரம். அப்போ விட்டம்ன்றதுக்கு எத்தனை ஆரம் சேர்ந்தா விட்டம்னு சொல்லியிருக்கேன்? 2 ஆரம். அப்போ இந்த 2 ஆரத்தால் தான் நம்ம வகுக்க போகிறோம். அதாவது வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்ப்பா? 2πr அலகுகள். அப்போ இந்த 2πrல 2 ஆரம் மாத்திரம் அந்த சுற்றளவு பை அப்படின்னு போட்டோம்னா பையின் மதிப்பு நமக்கு கிடச்சிரும் தானே? சரி, இப்போ நீ அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடு. இப்போ காலடியால் அளடா கலை, அல்லது இவ யாராவது வேறு யாரு கூட அளந்து பாருங்க. முத்துப்பாண்டி வா. இப்போ காலடிகளால் எத்தனை அடி வருது? சுற்றி இருக்கிற வட்டத்தினுடைய சுற்றளவு எத்தனை அடின்னு பார்க்கணும். சவுண்டா என்ன சவுண்டு? ஐம்பத்தி 57ன்றது மாதிரி வரும். சரியா? அடுத்து விட்டத்தை அளப்பா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 18.25 போட்டுக்கோ. 18.25. அந்த கொஞ்சோண்டு கால் பங்கு இருக்குது. 18.25 வரும். சரி, இப்போ நமக்கு 57 அந்த 57 அடி அவனுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் 18.25 அடி அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா
நமக்கு 3.14 கிடைக்கும். இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் காலடியால் அளந்திருக்கோம். இதே அக்யூரேட்டாக நம்ம நோட்டில் பார்த்தாலும் வரைஞ்சி பார்த்து ஒரு வட்டம் வரைஞ்சி அதனுடைய விட்டத்தையும் வட்டத்தினுடைய சுற்றளவையும் அளந்து அந்த சுற்றளவுக்கு ஃபார்முலா சொல்லியிருப்போம் இல்லையா, அதையும் அளந்து பார்த்தேன்னா கரெக்டாக நீ 3.14 கிடைக்கும். அப்படி இல்லாட்டி 22/7 கிடைக்கும். புரியுதா? இதுதான் அந்த வட்டத்தினுடைய அந்த 3.14க்கு அடுத்து நிறைய தசம எண்கள் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. கணிதவியல் அறிஞர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான எண்கள்லாம் அதுக்கு அடுத்து பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சான். இது விகிதமுறா தசம எண்ணாக அது போய்கிட்டே இருந்துச்சு. எந்த இடத்துலையும் போய் முடிவு பெறலை, போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ அதை ஒரு 2 தசம இட திருத்தமாக வச்சுக்கிட்டாங்க. 3.14 அதுதான் ஒரு பையனுடைய மதிப்பு, தோராயமான மதிப்பாக அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. புரியுதா? சரி, அப்போ இந்த வந்து நம்ம பல வட்டங்களும் வரைஞ்சி நம்ம வீட்டில் என்ன செய்யலாம், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி ஒரு வட்டம் வரைங்க, அதனுடைய சுற்றளவுக்கு சூத்திரம் நமக்கு தெரியும்ல, சூத்திரத்தை வச்சு கூட நம்ம ஃபார்முலா சுற்றளவை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதுலேருந்து பையன் மதிப்பை 3.14 வருதான்னு கண்டுபிடிப்போம். சரியா? ரைட்.